welcome to Game of Thrones powered by Maka Shaka, எங்களுடைய snacking partner. மாக்கா ஷாக்கா பை ஃபேமிலி, மாக்கா ஷாக்கா பை ஃபேமிலி. ஆஸ் ஆல்வேஸ் எப்பயும் சொல்ற மாதிரி ஃப்ரைடு கிடையாது, ரோஸ்டடு, கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்கு. அதே மாதிரி ஆலிவ் ஆயில்ல பண்றாங்க, பாம் ஆயில்ல கிடையாது. தைரியமா பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து போய் வாங்குங்க. அப்படி கிடைக்கலன்னா இ-காமர்ஸ் சைட்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு ஜிடி போட்டு பேத்து எடுத்தாங்க ஆறார. அதை கூட நீங்க மாக்கா ஷாக்கா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹைலைட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆர்சிபி ஃபைனல் வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிட்டு எங்க 2 பேரும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டுட்டே பேச. அதானே ஸ்டைல், உன் ஸ்டைல. இன்னைக்கு நான் அதான் சாப்பிட போறேன்டா. இது 2 பேரும் இவ்ளோ வருத்தமா இருந்தா அப்புறம் எப்படி? நான் இல்ல, வருத்தமா இருக்கிறதுக்கு இல்ல சத்திகா, உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க ஜிடி ஃபேன் தானே? ஆமா. ஜிடி ஃபேன் தானே? ஆமா. 5 வருஷமா தானே ஜிடி இருக்காங்க ஐபிஎல்ல. ஆமா. எத்தனை வருஷமா நீங்க ஜிடியோட ஒர்க் பண்றீங்க? நான் ஜிடியோட 1 வருஷம் கூட ஒர்க் பண்ணது இல்ல. உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜிடில ஆடுறாங்களா? ஐயோ இல்லையே. அப்புறம் ஏன்டா நான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவன்டா ஆர்சிபி. என்ன உலகத்துக்கு காமிச்சவன் ஆர்சிபி. என்ன உலகத்துக்கு காமிச்சவன் ஆர்சிபி. நான் யாருமே இல்லாத போது 2008ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ஆர்சிபி. அங்க நான் வேலை செய்யறத பார்த்து ஒரு 4 சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், எங்க கோச் ரே ஜென்னிங்ஸ், மார்க் பவுச்சர், ஜாக் கேலிஸ், டேல் ஸ்டெயின் சவுத் ஆப்பிரிக்காக்கு எடுத்துட்டு போனாங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. நான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்றதை எவனும் கேள்வி கேட்க கூடாது. எவன்கிட்டயும் பர்மிஷன் கேட்டு நான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான்லாம் ஒரு நாணயமான ஆளு. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப அஸ்வின் மாதிரி ஒரு கிரிக்கெட்டரே என்ன முன்னாடி உட்காத்தி வச்சு இவ்வளவு நாள் யூடியூப் சேனல்ல பாட்டெல்லாம் பாடு வச்சு ஏஆர் ரஹ்மான், இளையராஜாக்கெல்லாம் ஒரு பீதி கிளப்புற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆர்சிபியும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான். ஆர்சிபியை நான் சப்போர்ட் பண்றதுக்கு எவனும் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் இதுவே கிடையாது. நான் நாணயமானவன். எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும் அப்படின்னா நான் ஒரு தமிழ் ஆளு. அண்டர் 23 கோல்ஸ் வரைக்கும் தமிழ்நாடுக்கு ஆடி இருக்கேன். குவாலிஃபைடு அம்பையரா தமிழ்நாட்டுல இருந்து தான் நான் போயிருக்கேன். தமிழ்நாட்டுல படிச்சு வளர்ந்திருக்கேன். ஆர்சிபியா சிஎஸ்கேனா மை சப்போர்ட் வில் ஆல்வேஸ் பி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். கமெண்ட்ல எழுதும் போது கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. நானும் சில கமெண்ட்ஸ் தான் படிச்சேன் பீடாக்சி. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, என் சைட்ல இருந்து நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு மாப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் கூட்டிட்டு வந்த அத்வைத்த அவனும் ஐ டோன்ட் திங்க் அதான் எப்படின்னா யாரையும் அஃபெண்ட் பண்ணவங்கிற இன்டென்ட்ல பேசின மாதிரி தெரியல. பட் அது லைவ்னால ஐ திங்க் ஹி ஜஸ்ட் வெண்ட் a little overboard. எனக்கும் அது பிடிக்கல தான். ஒரு நார்மல் பேண்டருக்கும் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியா போறதுக்கு. பட் ஐ ஃபீல் எல்லாருமே கொஞ்சம் கன்சிடரேட்டா இருக்கலாம். அவனும் இஸ் யங் ஆர்சிபி ஃபேன், ரொம்ப ஒரு வெறியான ஒரு ஆர்சிபி ஃபேன். ஓகே, எம்பத்தி கொடுக்குறவங்க கொடுங்க. அதே மாதிரி பீடாகும் ஐ ஜஸ்ட் திங்க் ஹி ஜாயின்ட் இன்டு தி பேண்டர். ஸோ ஓகே, நான் அதான் திருப்பி சொல்றேன். ட்ரோலிங் இஸ் ஓகே, அபியூஸ் இஸ் நாட். கொஞ்சம் வரமுறை தாண்டி பேசாதீங்க. நீ ஃபீல் பண்ணாத மச்சி, ஃப்ரீயா விடு. இட்ஸ் ஓகே, லெட் இட் கோ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன ட்ரோல் பண்ணி நான் பாட்டு பாடும்போது நீங்க ட்ரோல் பண்றீங்கன்னா ஐ கெட்டிங் ஆங்கிரி. இட் இஸ் அ ட்ரோல் இஸ் அ ட்ரோல். ஒரு சிலதெல்லாம் ஒரு அபியூசஸ்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புற எடிட்டருக்கு அந்த லாங்குவேஜ்ல நீங்க படிக்கவே முடியாது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, எவ்ரிஒன், எல்லாருக்கும் ஒரு விருப்பு வெறுப்பு அப்படின்றது இருக்கு. எத்தனை தடவை, சாரி ஐம் டைவர்ட்டிங் தி டாபிக், ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. எத்தனை தடவை பர்டிகுலரா சிஎஸ்கே எஸ்ஆர்எச்சோட தோத்த போது அரை மணி நேரம் அதுக்கப்புறம் ராத்திரி 1லேருந்து 1:30 வரைக்கும் நம்ம பேசி புலம்பணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ, அதை மட்டும் சொல்லுங்க. ஐ அம் டன் வித் இட். வி கேன் கோ டு திஸ் டாபிக். எஸ் உடுமச்சி, இன்டென்ஷன் எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஐ திங்க் தே ஜஸ்ட் டுக் இட் பர்சனலி. இட்ஸ் ஓகே, லீவ் இட், இட்ஸ் ஃபைன். யார் கையிலும் இல்ல. சம்டைம்ஸ் சில விஷயத்தை அப்படியே விட்டுறது பெட்டர். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். ஐ டோன்ட் திங்க் நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துனவங்க இருக்காங்க, நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துக்காதவங்க இருக்காங்க. இது ஆஸ் ஆல்வேஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்லது கெட்டது பூ தலங்கிற மாதிரி. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு இட். ஜிடி தேர்ட் ஃபைனல் இன் 5 years, 4 qualifications. சசிகா, வெல் டன். நான் திருப்பி சொல்றேன், செகண்ட் நான் சொல்றேன், ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கிறதே ஒரு ஹைஸ்ட். நீங்க ஃபைனல்ஸ் அடிச்சீங்கன்னா மணி ஹைஸ்ட் ஹைஸ்ட் இதுதான். இந்த ஹிஸ்டரி ஆஃப் லேட்டஸ்ட் ஹைஸ்ட். அதோட சென்டர் பீஸ்ல இருக்கிற ப்ரொஃபசர் ஆஷிஷ் நேரா, அதோட கேப்டன் பெர்லின் தான் சுப்மன் கில். சுப்மன் இல்ல, அவன் பெர்லின் கில். அந்த ஒரு லெவல்ல தான் இருக்கு. பெர்லின் கில் அடிக்க, ப்ரொஃபசர் பிளான போட, அவங்க அப்பா அப்படி கட்டி புருவான் பண்றது, அந்த போலீஸ் ஆபீசர் வெளில இருந்து நெகோசியேட் பண்ற மாதிரி இருக்கு. கலக்கிட்டாங்க. ட்ரூலி வெல் டிசர்வ்ட், வெல் டன். So I'm so distraught for Vaibhav Sooryavanshi and Rajasthan.
Yeah, we will come back. We will come to Rajasthan, but நீங்க உங்களோட view சொல்லியாச்சு. P-Dog, I'm going to come to you. The whole is greater than the sum of its parts அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொன்னது வந்து ஜிடிக்கு தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா ஆன் பேப்பர் இட்ஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் டீம்ஸ். பவர் பிளேல மற்ற டீம் எல்லாம் தாம் தூம் அப்படின்னு அடிக்கிறப்போ நாங்க வந்து இப்படிதான் விளையாடுவோம், அவ்வளவுதான் எங்களால முடியும், நாங்க வந்து கிளினிக்கலி வில் டூ இட் அண்ட் வி வில் மேக் இட் டு த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேப்டன் சுப்மன் கில் ஹீஸ் லெட் த டீம் தேர். P-Dog, your thoughts on it? அதான் நான் சொல்றேனே, சம்டைம்ஸ் when you have an excuse, எனக்கு இது வீக்கா இருக்கு, எனக்கு கை சரியில்லை, எனக்கு கால் நடக்க முடியல, முட்டி பேந்துருச்சுன்னா you're not going to cross 10 meters in 100 meters race. என்ன எனக்கு ஆஷிஷ் நேரா கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க, இப்ப எல்லாரும் சொல்றாங்க மத்தவெல்லாம் 100 அடிக்கிறான், 90 அடிக்கிறான், 115 அடிக்கிறான். 115 பவர் பிளேல அடிச்சவன் குவாலிஃபையே ஆல. என்னோட டெம்ப்ளேட் இதுதான். எனக்கு இருக்கிறது 2.5 பேட்ஸ்மேன், 4 கன் போலர். அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்க முடியுமே ஒழிய அடுத்தவனோட ஸ்டைல் ஆஃப் பிளேய காப்பி பண்ணி நான் வந்து மாடர்ன் டே கிரிக்கெட்டை எவால்வ் ஆகணுன்ற எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நேரா ஆஷிஷ் கோச்சிங் பண்றாரு. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 215ன்றது ஒரு டேஞ்சர் ஸ்கோர் ஃபார் ஜிடி. They would have never conceded 215 in my humblest of all opinion. அதுக்கப்புறம் ஒரு டிட்டர்மினேஷனோட சாய் சுதர்ஷன்ன்றீங்க. அவர் சாய் சுதர்ஷன் கிடையாது, சாயாத சுதர்ஷன். ஏன்னா அப்ரைட்டா நின்று ஆடுறாரு. எல்லாம் சாய் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன்ன்றீங்க. இப்படி நின்று ஆடுறாரு, எப்படா சாய் சுதர்ஷன்ன்றீங்க? அந்த பேட்டை சாய்ச்சி ஸ்டம்ப் மேல போடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பேட்டை மட்டும் சாய்ச்சி பின்னாடி ஸ்டம்ப்ல போட்டுன்னு இருக்கான். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். Thank you for bringing it. இது உங்களோட யாராலையும் பெட்டரா சொல்ல முடியாது. இதுல 2 ரீசன் இருக்கும்னு நான் சொல்றேன். நானு அவனோட டாப் ஹேண்ட் அண்ட் பாட்டம் ஹேண்டோட ஃபர்ம்னஸ் ஆன் த பிளேடு லிஃப்ட் பண்ணும்போது பாட்டம் ஹேண்ட்ல டாமினன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால டாப் ஹேண்டால அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க பேட் கையில இருந்து போயிடுது. அதை ஐடியலி கண்ட்ரோல் பண்ண முடியணும். பட் 2 மேட்ச் வரிசையெல்லாம் நடக்கிறது. வாட் ஆர் தி ஆட்ஸ்? போன மேட்ச் லெக் ஸ்பின் போட்டு ஸ்டம்ப்ல பட்டுட்டு, இந்த மேட்ச் யார்கராவே போய் பட்டுச்சு. ஸ்ட்ரைட்டாவே போய் அப்படியே கேள்வி கேக்குறேன் ஆஷா. ஒன்னு நீங்க சொன்னது கரெக்ட், ஓகே. ரெண்டாவது, டோன்ட் யூ திங்க் someone like him was have a kind of a different grip compared to others, where there is no balance between top hand and bottom hand, the sultry nature, so much of sweat coming in? Don't you think also changing the gloves every 4 hours might help in கேக்குறேன்? இந்த பாயிண்ட்டுக்கு சம வேலிடிட்டி இருக்கும். ஆனா நான் அதை ஃபர்ஸ்ட் ஏன் அதை உடனேவே நான் வந்து ஸ்குவாஷ் பண்ணுவேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், என்னோட ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு ஸ்வெட் ஆன ஒரே ஆள் ஆர் ஈக்குவல் வந்து ராகுல் டிராவிட். மற்றபடி யாருக்கும் அவ்வளவு ஸ்வெட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்வெட்டிக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்திருக்கேன். சாய் சுதர்ஷன் பேட் ஸ்லிப் ஆகி 2 ஹிட் விக்கெட் ஆனதுமே ட்ரை தரம்ஷாலா அண்ட் சண்டிகர், வேர்வையே வராது, சுத்தம். ஸோ அந்த பாயிண்ட் லாஸ்ட். இப்போ வேர்வேல என்ன ஆகலாம்னா, பேட் வந்து பறந்து போய் விழலாம், கையில ஸ்லிப் ஆகலாம். இது என்ன ஆகுதுன்னா பின்னாடி பக்கம் போகுது. அது ஏன் போகுதுன்னா, பாட்டம் ஹேண்ட் தள்ளுது, டாப் ஹேண்ட் கிரிப் போயிடுது. நீ யோசிச்சு பாரு, பேசிக்கலி மண்ணு வாரி போடுறேன்னு வச்சுக்கோ, என் பாட்டம் ஹேண்ட் தான் மண்ணு வாரி போடுது. இப்படி போடுற மண்ணு வாரி போடுது, இந்த கை இப்படி போடுது, அப்படின்னா இந்த கை வழி விடுது. ஸோ இப்படி போடுதுன்னு அர்த்தம் இந்த கை இருக்கு ஃபர்மா, இந்த கை தான் வழி விடுது. ஸோ இஸ் நாட் லிஃப்டிங் இட் டாப் ஹேண்ட் தான் ஃபர்மா லிஃப்ட் பண்ணணும். அதுதான் வந்து மந்த்ரா ஆஃப் பேட்டிங். ஓகே, இது ஓகே, எல்லா மேட்சும் நடக்காது. ஐ ஹோப் இட் டசன்ட் ஹேப்பன் 3 ஆன் த ட்ராட். ஐம் ஷூர் அவனு இதை பத்தி ரொம்ப யோசிக்க இப்ப வேண்டியது அவசியம் இல்லை. பட் இட்ஸ் ஃபைன். அதாவது எனக்கு ஆர்ஆர் மேல ஒரு சில, அதாவது கோவங்கிறது வந்து மைல்டு வேர்டு சிஸ்டம், கோவம்லாம் இல்லை. ஆர்ஆர் வந்து என்னோட நிறைய, எனக்கு பயங்கர ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். அந்த பையன் ஆடின நாக்கு என்ன மாதிரி நாக்கு தெரியுமா? பால் வந்து சத்தியமா சொல்றேன், ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த கிரெடிட் அவே ஃப்ரம் ஜிடி. ஸோ நான் கொஞ்சம் காஷியஸா இருக்கேன் இதுல. ஃபர்ஸ்ட் அவங்க டாஸ் பெஸ்ட் ஆஃப் 2 டாஸ் போட்டாங்க. அதுல செகண்ட் டைம் டாஸ் இவன் பக்கம் விழுந்துருச்சு. மகனை ஃபர்ஸ்ட் மட்டும் அவன் ஆடி இருந்தான். ஜிடி ஆட்டம் க்ளோஸ், விக்கெட் அவ்வளோ மாய்ஸ்டரோட சீம் ஆயிருந்தது. இதுல வேற 2 கேப்டனும் நாங்க முதல்ல பேட்டிங் தான் ஆட போறோம், ஏன்னா ட்ரையா இருக்குன்னா. அப்புறம் ரியான் பராக் போஸ்ட் மேட்ச் சொல்றான் 230-40 வேணுமா. என்ன 230-240 லாஸ்ட்ல வேணுங்கிற? இதனாலதான் நான் சொல்லுவேன், எஸ்ஆர்எச்சோட 3 ஓவருக்கு 50, 3 ஓவருக்கு 50, 2.4, 240 ஜாஸ்தி அப்படின்னு.
240 குடுத்துருப்பான் 2 ஓவர் ஸ்பேர்ல ஆர்ஆர் போடுற போலிங்க்கு. சம்பந்தமே எல்லாம் ஜாஃபர் ஆர்ச்சர் அடிச்சு அவுட். இன்னைக்கு நீ சாய் சுதர்ஷன் கில்லு கிட்ட எல்லாம் 3 ஓவருக்கு 45 ரன் நோலாஸ் குடுத்தனா அவன் பதம் பாத்துருவான். பலாமரம் ஏறி மேல மரத்து மேலே உட்காந்து பலாப்பழத்தை சாப்பிட்டு போயிடுவான். கீழெல்லாம் வெட்டி எடுக்கவே மாட்டான். 3 ஓவருக்கு 45 கொடுத்த தொட்டு சிங்கிள் யா டூ ஆட்டு போறான். என்ன தெரியுமா பியூட்டி 2 பேர்கிட்டயும் சாய் சுதர்ஷன் கில்லு கிட்டயும்? The ability to find gaps so underrated. ஏன்னா வைபவ் சூர்யா வஞ்சி அடிக்கும் போது தீபாவளி மாதிரி ஹோ அங்க பாடுறா கலரா விழுது அப்படின்னு தெரியுது. பட் இவங்க 2 பேரும் ஒரு லைட் நீ எரர் பண்ணா உதாரணம் நான்ட்ரே பர்கர் போட்டான், சாய் சுதர்ஷன் ஃப்ரண்ட்ல போய் பஞ்ச் பண்ணான். நான் டாட் பால் நினைச்சா அது செதறினு கீஷின்னு ஓடுது 4 ரன்னுக்கு மிட் ஆஃப்க்கும் கவர்ஸ்க்கு நடுவுல. கேப் ஃபைண்டிங். சுப்மன் கில் நகுதான் பிளாட் பேட்ல மிட் ஆஃப் நகர்ல கவர்ஸ் நகர்ல 4. ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் சும்மா அப்படி பொத்தனாப்பல் அடிச்சா அது கேப்ல போகுது. சோ கேப் ஃபைண்டிங்கிறது ஒரு ஸ்கில். சச்சின் டெண்டுல்கர் கேப் ஃபைண்ட் பண்ணுவாரு. நீ போய் 2003ல பாரு, ஷோயப் அக்தர் போடுவாரு, பேட ஒத்தி இப்படி ஒரு ஃபிளிக் அம்பையரோட ரைட் சைட்ல, ஃபீல்டர் ரைட் சைட்ல வைப்பான், இப்படின்னு ஒரு அம்பையரோட லெஃப்ட் சைட்ல 4. சோ அது எவ்வளவு சட்டில்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க பேட்டிங் ஆடுறவங்களுக்கு அது தெரியும். அந்த ரிஸ்ட நீ எப்ப மூடுறையோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ கேப் ஃபைண்டிங் இஸ் a skill in itself. Underrated opening partnership. Completely sealed the deal. சுப்மன் கில்லுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நாட் பிகாஸ் ஹீஸ் மேட் 720 ரன்ஸ், 165க்கு ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துன்னு போய் உட்காத்தி வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் நான் சஞ்சு சாம்சனோட கம்பீட் பண்றேன், அபிஷேக் சர்மாவோட கம்பீட் பண்றேன். 10ஆவதுக்கு இந்த சின்ன ஒரு என்ன சொல்றது, இது ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன ஒரு டைனமைட். சின்னவனோடையும் கம்பீட் பண்ணணும். ஸ்ட்ரைக் ரேட்டை மேல எடுத்துட்டு போனோம். என்ன பண்றான்? ஃபீட் யூஸ் பண்றான். உள்ளார வந்து லெக் சைட்ல அடிக்கிறான், வெள்ளார போய் ஆஃப் சைட்ல அடிக்கிறான், ஸ்டெப் அவுட் பண்ணி ஃப்ரண்ட்ல அடிக்கிறான். ரவீந்திர ஜடேஜாக்கு அகேன்ஸ்டா நீங்க அவன் ஸ்பின் ஆனது வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ். என்டையர்லி சுப்மன் கில் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங். ஃபேபுலஸ் ஃப்ரம் ஜிடி. பட் ஆர்ஆர் வந்து இந்த 3 ஓவருக்கு 50 ரன் கொடுக்கறத வந்து டெஃபினட்டா தவிர்க்கணும். 3 ஓவருக்கு 30 கொடுக்கலாம், 35 கொடுக்கலாம். அடிக்கவே நினைக்காத பேட்டிங் லைனப்புக்கு எப்படிரா 10 ஒய்டு கொடுத்து கேமை ஸ்டார்ட் பண்றீங்க? எப்படிரா? ஒரு தடவைனா பரவாயில்ல, ஒரு கிச்சான்னா பரவாயில்ல. எல்லா மேட்சும் போன மேட்ச் 18 ரன், இதே ஆர்ஆர், இதே ஜிடி, வேற கிரவுண்டு. ஆனா முதல் ஓவர் இதே 18, 19, 20 தான். எப்படி? ஒரு தேட்டினா பரவாயில்ல, எத்தனை தேட்டிடா? 220 ரன் அடிச்சுட்டு முதல் ஒரு 20 ரன் குடிச்சு ஸ்ட்ரெயிட்டாவே ஆஸ்கிங் ரேட் 10 ரன்ஸ் கொண்டு வரீங்க. ஒன்றும் புரியல. எஸ்ஆர்ஹெச்சே போன மேட்ச் இதனால தான் நான் சொன்னேன், உங்ககிட்ட ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சானா ஜிடி க்ளோஸ்னு. எஸ்ஆர்ஹெச் போயிட்டான், நீங்க போயிட்டீங்க. சும்மா ஏகலாது. நீங்க போயிட்டீங்க. அவர் போயிட்டாரு, நீங்களும் போயிடுங்க அப்படின்னு நீங்களும் போயிட்டீங்க ஃபைனலுக்கு அவன் அமிச்சிட்டு. ஓகே, கமிங் அபவுட் கில் அண்ட் சாய் சுதர்ஷன், பிடாக், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. நவ் இந்த காம்பினேஷன் தான் வந்து the most century stands by a pair for any wicket in T20 history. 1100 plus scores எடுத்திருக்காங்க in just 48 innings. இன்னைக்கு இருக்கிற T20 கிரிக்கெட்ல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி, நீங்க சொன்னீங்கல்ல அந்த 115 ரன்ஸ், அந்த மாதிரி பவர் பிளேலே எடுக்கிற டீம் எல்லாத்தையுமே சைலண்ட் பண்ணி நாங்க வந்து ட்ரெடிஷனல் கிரிக்கெட் எடுத்துக்கிறோம், எப்படி அக்யூமுலேட் ரன்ஸை வந்து அக்யூமுலேட் பண்றோம். and it has served them really well, இல்லையா பிடாக்? அதாவது ஆஷ் வந்து ஒண்ணு கிளியரா சொல்லிட்டாரு, எபிலிட்டி டு ஃபைண்ட் கேப்ஸ் ஒண்ணுன்னு. ரெண்டாவது என்னன்னா, there is zero slogging from both these batsmen. மத்த எல்லா ஓப்பனிங் பேர், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், மத்த எல்லா எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேரையும் பாருங்க. விராட் கோலியே இப்ப எப்படின்னா ஒரு 2 வருஷமா ஸ்லாக் பண்றாரு. நோ ஒன் கேன் டினை தட். டமால்டு தூக்கி மிட் விக்கெட் மேல அடிக்கிறாரு, ரூம் கொடுத்து இது மேல அடிக்கிறாரு, இறங்கி வந்து மிடாக் மேல அடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, போன தடவை தான் அந்த ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை பால் டவுன் த கிரவுண்ட் ஓவர் மிட் ஆன் மிட் ஆஃப் சாய் சுதர்ஷன் அடிக்கிறாருன்னா தப்புன்னு கம்ப்யூட்டர் மாதிரி சொன்னாரு, ஒண்ணுன்னு. கவலைப்படலையே அதை பத்தி. அந்த ஷாட் அவர் சொன்னார் பாருங்க, ஆண்ட்ரி பர்கர், எனக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. சும்மா ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஒரு பஞ்ச் ஒன்னு பண்ணாரு. ஏன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்கொயர் ஆன் த ஆஃப் சைட். தட்ஸ் a right field of 3 fielders ஸ்கொயர் ஆன் த ஆஃப் சைடு. அதுக்கும் கவர்ஸுக்கும் மிட் ஆஃபுக்கும் தான் கேப் கொடுக்கணும். கரெக்ட். பால் அப்படியே அலோவ் பண்ணிட்டு சும்மா ஒரு பஞ்சு சத்திகா. அவரு ரியான் பராக் அப்படி ஓட பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு விட்டாரு. அவங்க 2 பேரும் எப்படின்னா, இப்ப நான் அந்த அல்கோரிதம் போட்டுனே இருப்பேன், இதுல இவ்வளவு இருக்கணும், அதுல இவ்வளவு இருக்கணும்னு. இந்த ஜிடி மாதிரி ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல பேட்டிங்ல, நோ மேட்டர் வெதர் தே ஆர் பேட்டிங் ஆர் போலிங்,
க்ளோஸா அந்த +or-5 ரன்ஸ்ல எந்த டீமுமே இருந்ததே கிடையாது. அவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 2 கண்ணும் போச்சுன்னாதான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த 2 கண்ணும் ஒரே ஒரு மேட்ச் தான் போய் செமையா அடிபட்டு ஒரு மேட்ச் தோத்தாங்க. அதை தவிர அது 14 இப்ப 15 16 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் உங்க டாப் 3 ஃபெயில் ஆச்சதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. எக்ஸ்ட்ராடனரி கன்சிஸ்டன்சி. இன்னொன்னு எப்படின்னா, தே நோ தேர் வீக்னஸ் வெரி வெல். தே ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் டு எனி அதர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சாய் சுதர்ஷனை நீங்க ஏர்லியான் நீங்க கேட்ச விட்டீங்கன்னா, தட் டூ கன்சீடிங் ஆட் சொன்ன மாதிரி 45 ரன் கொடுத்து உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிக்கணும்னாலும் 2 தான் சொன்னோம் நானும் ஆஷும். we just continued that one of Vaibhav or Jaiswal to bat 14 overs. அது நடந்தது. ரெண்டாவது ஆர்ச்சர் பஸ்ட், அது நடக்கல. வைபவ் சூரியவன்ஷி வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமா அது ஆடினாரு. அவருக்கு ஒரு கருப்புசாமி ரெஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா தெய்வ குத்தம் ஆயிடும். அதனாலதான் சாமி கூப்பிட்டு வந்திருக்கேன். பாஸ் ஓகேன்னு சொன்னா அவருக்கு ஒரு கார்டு மோடு போயிடலாம். டைரக்டர் ஓகே சொல்லியாச்சு, போங்க. கருப்பா இது காடு மோடு, இது பேபி கண்ண மோடு, இது காடு மோடு. 6 தான் நிக்காத வடிக்கட்டும், பால்வானை முட்டட்டும், ஜனமத்தம் பெருக்கட்டும், வடிக்கட்டும், பால்யானை முட்டட்டும், ஜனமத்தம் அவர் பெருக்கட்டும், வடிக்கட்டும், பால்யானை முட்டும். இது காடு மோடு, இது பேபி சூரியவன்ஷி மோடு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஆளு 15 வயசு பையன். இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்குதான் பெஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபாஸ்ட் bowling அகேன்ஸ்ட் சூரியவன்ஷி ஐ ஹவ் சீன். அந்த பிளைண்ட் ஸ்பாட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல அவங்க த்ரோ டவுன்ஸ் ஆஃப் ஆலி கொடுத்தாங்க சன்ரைசர்ஸ். டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் லாங்கான வச்சு மேல போட்டு டமால் டவுன் த கிரவுண்ட் ஒரு ஷாட் அவர் ஆட உள்ள. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹோல்டர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம், ஆஸ் இதில் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ரி பாக்ஸ் இருந்திருப்பீங்க, ஸ்கொயர் ஃபீல்டு செட் பண்ணிட்டு ஒரு தேர்ட் மேனு ஒரு டீப் பாயிண்ட் ஃபைன் லெக் டீப் ஸ்கொயர் லெக் டீப் மிட்டிகெட் போட்டு இங்க போட்டாரு. பேக் ஃபுட் போய் ஒன்னு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு 1 பவுன்ஸ், ரெண்டாவது திருப்பி பேக் ஃபுட் போய் சுக்மான் கில் தலைக்கு மேல ஒரு 1 பவுன்ஸ் மிட் ஆஃப் மேல. அந்த பையனை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் கார்டு மோடு இதை வந்து அவரு கொடுத்துட்டேன் நானு. இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி அகெயின் 97 இருக்காரு. போன மேட்ச் ஸ்கோர் 97. ஃபீல்டு வைடு ஸ்ப்ரெட், எல்லாரும் 30 ஆட் சர்க்கிள் எட்ஜில் நிக்கிறாங்க. 3 பால் இப்படி ஆடிந்தா 100. அது ஆடாம தேர்ட் மேன் வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் பேக் ஃபுட் போய் அப்பர் கட் கடிச்சு அந்த பையன் அவுட் ஆறான் டீமுக்கான 7 years டைம். அட் த ஏஜ் ஆஃப் 22 he will captain India in all formats of the game. அவன் வந்து இன்னைக்கு ஹை குவாலிட்டி ஃபாஸ்ட் bowling அகைன்ஸ்ட் வைபவ்னு சொன்னா, நான் சும்மா டேட்டா எடுத்தேன், இங்க பாத்துருந்தோம் ஹாக்காயில. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பால் 2.5 டிகிரி சீம் ஆச்சு. எவ்வளவு? 2.5 டிகிரி. 2.5 டிகிரினா எவ்வளவு தெரியுமா? 2.5 டிகிரினா உங்க வீட்டுல அந்த காய்கறி வெட்டுற போர்டு இருக்கும்ல, ஒரு பெரிய போர்டு, அந்த காய்கறி வெட்டுற போர்டு 140க்கு பால் நவுன்னு இருக்கு. அவனுக்கு லக் இருந்தது. இன்னைக்கு அவன் ஆடினதெல்லாம், அன்னைக்கு சொன்னேன் ஒயிலாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் சொன்னேன், கரகாட்டம். இன்னைக்கு அவன் ஆடினது பேய் ஆட்டம். சத்தியமா சொல்றேன், த நாக் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபார் மீ. இன்கம்ப்ளீட். நிறைய தடவை கிரிக்கெட்ல என்ன ஆகும் தெரியுமா, எல்லா நாளும் நீ போயிட்டு அப்படி அடிச்சா கவர் டிரைவ் படாது, ஸ்ட்ரைட் டிரைவ் படாது. சம் டேஸ் நீ ஆடவே தெரியாத மாதிரி இருக்கும், பேட்லயே படாது. அன்னைக்கு நீ வழி கண்டுபிடிக்கிற பாரு, அதுதான் சொல்லும் நீ யாரு அப்படின்னு. அதாவது மத்த நாட்கள்லாம் கடவுள் உனக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு உனக்கு தெரியும், நீ ஆடுறத வச்சு, அதுதான் உனக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கடவுள் கொடுத்ததை வச்சு நீ என்ன பண்ண தயாரா இருக்கேங்கிறத இன்னைக்கு அவன் காமிச்சான். பேசிக்கலி டேலண்ட் இஸ் கிவன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ காட் கிவன். என்னோட ஒப்பீனியன், இட்ஸ் நாட் கோயிங் ஸ்பிரிச்சுவல். நீ அதை எப்படி ஒரு பால் போடுவேன் 140க்கு, நான் ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறேன். இப்போ கேஎல் ராகுல் போடுவான், கேஎல் ராகுலுக்கு ரபாடா போடுவான். இதுல வந்து அது என்னடா உங்க கிரவுண்டு, அந்த இதுல இருக்கு சூப்பர் ஸ்போர்ட் பார்க், அந்த கிரவுண்ட் பேர் என்னடா, செஞ்சுரியன். அங்க வந்து பேக் ஃபுட்ல கவர் டிரைவ் அடிப்பாரு கேஎல் ராகுல். அது கடவுள் கொடுத்தது. ஆனா அதே கேஎல் ராகுல் பால் சீமாறும் போது ஃபுல்லா அடி 140 அடிக்கிறான் பாரு, அது அவன் கடவுள் கொடுத்ததை வச்சு என்ன பண்ண தயாரா இருக்கான்னு காட்டுறது. இன்னைக்கு அதே தான் அவனோட நடந்தது. அவன் தயாரா இருக்கான், அவன் சண்டை செய்யலாம் வரியா அப்படின்னு கூப்பிடுறான் எல்லாரையுமே. இதுல பியூட்டி என்னன்னா, எல்லாருமே
எல்லாருமே அவனை எடுத்துரு. ஜடேஜா ஒரு ஸ்மால் பிரீஃப், டானவன் பரேரா ஒரு ஸ்மால் ஃபீல், ஒரு ரோல், சின்ன கேமியோ. ஏதாவது ஒரு படத்துல, இந்த நாயகன் படத்துல நிழல் ரவி வருவாரு, அந்த மாதிரி ஒரு கேமியோ. அந்த கேமியோ தவிர அவன் பேசிக்லி ஆர்ஆர் என்ன பண்ணானா, அவங்களோட டைட்டானிக் முழுங்கிருந்தது. தண்ணிய மொண்டு கப்பல்ல இருந்து தண்ணிய மொண்டு விட்டுருந்தான். ஏய் முழுங்காதீங்கடா, முழுங்காதீங்கடா. அந்த இதுல போக்கிரி படத்துல பிரகாஷ்ராஜ் பண்ணுவார்ல, மாதிரி முழுகாம தனியா காப்பாத்தணும். அவன் அவ்வளவு காப்பாத்தினதுக்கு அப்புறமே நான் எங்க கமெண்ட்ரி பண்ணும்போது சொல்லிட்டேன், நீங்க ஆர்ஆர் முடிச்சு வச்சிருவாங்க, அவனோட எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட் இன் வெயின். நான் ஐ டோன்ட் திங்க் நீ தோத்து போ மேட்ச். ஜிடி நல்லா ஆடி ஜெயி, சூப்பரா ஆட்டம். அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் பண்ணாதீங்க. ஸ்மாஷுக்கு நெட்டு கிட்ட யாராவது டென்னிஸ்ல ஸ்மாஷ் கொடுப்பாங்களா? நீ நல்ல வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடுற, 7 பெனால்டி கன்சீட் பண்ணுவியா? FIFA வேர்ல்ட் கப் வருது. they were very underwhelming, very bad on that. ஏப்பா நான் இது தெரியாம கேக்குறேன். இது you have to really answer this question. சத்யா நீங்க கூட சொல்லலாம். இவ்வளவு தூரம் சொல்லியும் ஷானக்கா ஏதோ தந்திரம் செய்தாயே, அடம்பிடித்தே உன்னை நம்பர் 6 ஆட வைப்பேன் லவ் யூடா, புல்லு ஷாட்டு ஆட போய் அவுட்டாயா நீ லவ் யூடா, அதுலேந்து டீம் கொலாப்ஸ் ஆகி ஓம் போலிங்கு உனக்கு இல்லையே, இதனால நாங்க தான் தோத்து போனவே, ஷானக்கா ஏதோ தந்திரம் செய்தாயே அப்படின்னு ஒரு நியாயமே இல்லாம ஆடுறீங்களா? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சத்யா. ஆகஸ்ட்ல வந்து நம்ம 2 டெஸ்ட் ஆடுறோம் ஸ்ரீலங்கால. ஆகஸ்ட்ல 2 டெஸ்ட் ஆடுறோம் ஸ்ரீலங்கால. சாணக்கா இருப்பாரான்னு, பட் அவர் இன்னைக்கு 2 பால் விட்டாரு. they should consider. நீ அப்படி போயிட்டு அவனை டெஃபினட்டா கன்சிடர் பண்ணும். அண்ட் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, 2+2 எவ்வளவு சஸ்திகா? 2+2 எவ்வளவு? 4. பிரசன்னா நீ சொல்றா 3+4 7. தல தோனி. ஓகே, ஃபார் a reason. தெரியாம கேட்டேன். சரி, கமிங் பேக் டு டாபிக். பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வி கேட்டா சொல்லுவாங்களா? என் பொண்ணு சொல்லுவா, பிரைமரி தான். கிரிக்கெட்டிங் பார்லன்ஸ், இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்டு டீம்ஸ் எத்தனையோ இருந்திருக்கேன். ஃபீல்டிங் கோச்சஸ் வந்து காலையில எப்ப நான் காத்தால எழுந்த உடனே நமக்கு என்ன தோணும்? தண்ணி குடிக்கணும், குளிக்கணும், பல் தேய்க்கணும். அந்த மாதிரி நான் 4 வேளை பல் தேய்க்கிறேன், 7 வேளை குளிக்கிறேங்கிற மாதிரி பால் மேல போச்சுன்னு வச்சுக்கோ, காத்துல அப்படி சுக்குன்னு மேல போச்சுன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல் என்ன தெரியுமா? கெட் அண்டர் த பால். ஓகே, இப்படி அடியில நிக்கணும். இது அண்டர் லைட்ஸ் பால் மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல், பின்னாடி இருக்கிற ஃபீல்டர் இந்த பாலுக்கு வர முடியுமா, இல்ல நான் சர்க்கிள்ல இருந்து ஓடணுமா? 2 தான். ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கு, ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருக்கு. பால் இன்னர் சர்க்கிளை தாண்டிடுச்சுனாலே அவுட்டர் சர்க்கிளோட கேட்ச் அது. ஏன் தெரியுமா? நீ பின்னாடி திரும்பி ஓடும் போது உன்னோட ஹெட் ரொட்டேட் ஆகும், நெக் மூவ் ஆகும். நெக் மூவ் ஆச்சுனாலே உன்னோட ஓரியன்டேஷன் டக்குன்னு அடிக்கும். ஒரு செகண்ட் கேதர் பண்றதுக்கு யூ வில் டேக் அபவுட் 2 seconds உன்னோட அந்த ஸ்ட்ரெயிட் ஓரியன்டேஷன். அண்ட் ரெண்டாவது என்ன ஆகும்னா, நீ இப்படி ஓடுவ பின் பக்கமா நோக்கி, ஏன்னா the ball is already crossed yourself. போகும்போது அந்த பால் கடைசியில என்ன பண்ணும்னா, it will come and leave you. அப்படி லைட்டா வெளில போகும், ஏன்னா டாப் எட்ஜ் பட்டிருக்கு. it is having back spin on it, வெளியில போகும். அதனாலதான் it is a thumb rule. வெளில இருக்கிற ஃபீல்டர் வரும்போது என்ன ஆகும்னா, நீ இப்படி ஃப்ரண்ட் ஆன் பாலை ஃபேஸ் பண்றனா, பால் உன்னை நோக்கி உள்ள சடனா வந்துருச்சுன்னா அப்படி பின்னாடி போய் புடிச்சிடலாம், காலை பின்னாடி வச்சு புடிச்சிடலாம், நீ இப்படி புடிச்சிடலாம். வேற முன்னாடில இருந்து ஓடுற இப்படி போனா தாண்டிச்சுன்னா நீ கை நீட்டினா விரல்ல பட்டுரும் பால். ஓகே, இதுல என்ன அழகுனா, அது வெளியில போன உடனே சனகாவோட கேட்ச். இன்னொரு அழகு என்னன்னா, உள்ளேந்து போனவர் ஒரு இன்டர்நேஷனல் கேப்டன், சர்க்கிள்குள்ள இருந்து போனவர் வெளியில இருந்து வந்தாரு பாரு அந்த கேட்சுக்கு, அவரும் ஒரு இன்டர்நேஷனல் கேப்டன். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, யாராவது ஒருத்தராவது கைய தூக்கி டேய் செவல ஒந்துரா அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்ல நான் புடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இது 3-4 பாயிண்ட் நடக்கவே இல்லை. இட்ஸ் as basic as it can get. அண்ட் இந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல எத்தனை பால் ஸ்டம்ப்ல போட்டிருப்பாங்கன்னு சொல்லு. I don't think so. I love you டா, அவன் சொன்ன மாதிரி I love you டா, ஒரு பால் ஸ்டம்ப்ல போடல.
ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 24 பால்ல 210 ரன் அடிச்சுட்டு ஐ லவ் யூடா அப்படின்னு ஜிடிக்கு லவ் காமிச்சிருக்கேன். கேட்ச் விட்டுருக்கேன். அவன் கேட்ச் விட்ட பால் கூட ஸ்டம்புக்கு மேல போகுது. இட் இஸ் a given fact that சாய் சுதர்ஷனுக்கு ஃபுல்லா ஸ்டம்ப்ல போட்டா ஷாட் இல்ல. ஆனா நீ இப்படி போட்டிருக்க. In no way in this world that they deserve to win after doing so many mistakes. அதுல இது வேற. ஓகே. இல்ல நான் வந்து ஆஷ் ஒரே ஒரு see no one is going to gain anything on my team winning or losing. இது பண்ணாத, நான் உன்னை கேக்குறேன். அவர் பால வெளில விட்டார்ல, உள்ளுக்குள்ள யார் இருந்தாங்க? ஆர்ச்சர், ஜடேஜா, அப்புறம் டானோவன் ஃபெரேரா. எனக்கு புரியல, பால் விடுறதுக்கு என்னங்க ரீசன் இருக்கு? ஆஷா நான் திருப்பியும் சொல்றேன், ஏட்டையாவும் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஆனா நீ ஏட்டையா பால விட்டு பாத்திருக்கியா? ஒரே கியர் தான் ஏட்டையாக்கு. இன்னொன்னு ஏட்டையா வந்து இதுக்கு ஐபிஎலுக்கு வரும்போது ஒரு பயங்கர ஃபார்ம்ல வந்தாரு T20 வேர்ல்ட் கப்ல. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆர் he was a failure in T20 வேர்ல்ட் கப்? என்ன ஃபர்தரா ரோதனை பண்ணி ஏதாவது அழ வச்சு இது அதான் இதுக்கு மேல ஆர்ஆர் பத்தி பேசுறீங்கன்னா அவர் அழகா I'm ஆரம்பிச்சாரு. asking you a question whether you have a choice of overseas. நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி பால விடுறதுக்கு பிரிஜேஷ் சர்மாவே அமைச்சிருங்கிறேன். Why? நீ அதாவது வந்து இப்ப நானே போயிருக்கேன் அந்த மாதிரி. ஹிந்தியில ஒரு வார்த்தை சொன்னேன், சமஸ்ய நிர்வா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பார்த்தேன் கூகுள்ல. என்ன வந்து விக்கெட்ட பாதுகாத்துக்கோ அப்படின்னு அனுப்புவாங்க. நீ ஷாட் ஆடி பீட்டனாலாம் விட்டேனா? T20ல 120 பால் தாயா. அதுல வழிபோக்க மாதிரி பால் நல்லா இருக்கீங்களா? அதாவது சம்சாரமது மின்சாரம்னு ஒரு படம் வந்து தெரியுமா சஷ்டிகா? நடுவுல கோடு போட்டுருவாங்க வீட்டு நடுவுல. அப்புறமா என்ன கோடெல்லாம் போட்டு ஒழுங்கா அதுல they will not be able to live together. அப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது என்னமா எங்களை விட்டு போறேன்னு அவன் சொல்லுவா. ஏதோ நம்ம சந்தோஷமா இருக்கோமா, தூரகத்துல இருந்து கார்த்தால பார்த்தோமா, நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், குழந்தை நல்லா இருக்கா, குழந்தை அந்த மாதிரி இருக்கலாங்கிற மாதிரி விட்டுட்டு பால் வந்தீங்களா போனீங்களா கீப்பர் புடிச்சீங்க அப்படின்னு ஒரு 3 பால் வேடிக்கை பாக்குறீங்க. ஏய் 120 பால் தான் இருக்கு. பர்டிகுலர்லி ஆஷா இப்போ கேஎல் ராகுல் 1-2 பால் விட்டுருக்காரு இல்லன்னு சொல்ல. இல்ல அவர் சொல்றது கரெக்ட். அதாவது அவர் சொல்றது கரெக்ட். அடுத்த கேள்விக்கே போக விட மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி தெரியும் என்ன இந்த புலம்புறாங்க? இவங்க 2 பேரும் தெரியும் உனக்கு. ஜிடி நாளைக்கு போய் உருவாங்க பாரு 4 பால், அப்ப தெரியும். ஹலோ, இப்ப எதுக்கு ஆட்டோ கண்ணாடி என் பக்கம் திருப்புறீங்க? நீங்க 2 பேரும் புலம்புறீங்க, நீங்க 2 பேரும் புலம்புங்க. கஷ்டம் இருக்கிறவங்க தான் புலம்புவாங்க. We both of them said Royals got no chance. GT is going to play the final. We got it wrong against we got it wrong against SRH. We both said stand no chance in. நீங்க கொஞ்சம் அப்படியே இது பண்ணீங்க. ஐயோ இவங்க 2 பேரும் எச்சு கொடுக்குறாங்களே, என்னாக்குமோ தெரியாது நடக்கிறது அப்படின்னு நீங்க அப்படிதான் இருந்தேன். We ruled out Royals for a reason. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு டீம். They are playing the second qualifier, one shot to the final. They absolutely have zero idea about that playing 11. ஒரே ஒரு டீம் தான் playing 11 பேட்டிங் ஆர்டர் ரெண்டுமே தெரியாம இதுவரைக்கும் குவாலிஃபயர் வந்த ஒரே டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன்னா இப்ப என்ன சொல்லிட்டேன், 2 பேலன்ஸ். இவர் 2 பேட்ஸ்மேன், அவர் 2 பேட்ஸ்மேன். அவன் 2 பேட்ஸ்மேன் எப்படின்னா 1+1 இருக்கான் அவனுக்கு. சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், மத்தவெல்லாம் சேர்ந்து 6. இவன் எப்படி தெரியுமா, அந்த கேட்பரிஸ் பேபி வந்து ஒரு பேட்ஸ்மேன், மத்த மீதி 11 பேர் சேர்ந்து 1.5. ஓகே, இந்த 2.5க்கும் போட்டின்றதுனால அந்த 2.5 இந்த 2.5 ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால எனக்கு அந்த எந்த இதுவுமே கிடையாது. சோ இதுல நாங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. We both got it spot on and you are also laughing because of what we said. ஓகே சரி, இப்ப 2 பேரும் ஆர்ஆர் பத்தி புலம்பி முடிச்சாச்சா? முடிஞ்சுதா? ஓகே, அவங்களும் வந்து அவங்களோட கேம்பெயினை இன்னையோட முடிச்சாச்சு. போயிட்டு வரட்டும், அடுத்த வருஷம் பெட்டரா பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம சொன்னதெல்லாம் அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஜிடி பக்கம் எப்படி வரலாம். இன்னைக்கு மாக்கா ஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் தி டே அப்படின்னா உங்க 2 பேருக்கும் என்ன? முதல்ல ஆஷ்னா, ஐ ஸ்டார்ட் வித் யூ. ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லி வந்து ஜிடி அவங்களோட பவர் பிளேல போலிங் போட்ட ஸ்ட்ராட்டஜி ஐ தாட் வாஸ் குட்.
அன்லைக் SRH வந்து இவங்க ஒரு பிளான் ஏ பிளான் பி எப்படி அந்த ஓவர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு வந்தாங்க. பிளைண்டா யார்கர்ஸ்க்கு போல 1-2 ஃபுல் டெலிவரிஸ் போட்டாங்களே வழிய அந்த சீமிங் கண்டிஷன்ஸை நல்லா யூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஃபார் மீ தட் வாஸ் அன் வைப் அப்கிரேட் ஃபார் த டே. அண்ட் பிச்சை கரெக்டா ஒரு மாதிரி கணிச்சு ஸ்கொயர் லெக்க கூட முன்னாடி வச்சதுனால தான் ஜெயஸ்வால் விக்கெட் எடுக்க முடிஞ்சது. இன் மை வியூ நான் சொல்றேன் சஸ்திகா, கில் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். கில்லோட கேப்டன்சி இஸ் மை வைப் அப்கிரேட் ஆஃப் த டே. சூப்பர். பீடாக் உங்களுக்கு ஒன்னும் எந்த சந்தேகம் கிடையாது. ஐ வாஸ் ஆல்சோ அபவுட் டு சே பர்டிகுலர்லி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சிராஜ் ஃபர்ஸ்ட் 2 overs. கொஞ்சம் கஷ்டப்படுத்தினார் வைபவ் சூரியவன்ஷி, அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு புல் ஒன்னு ஷார்ட் புல் ஒன்னு அடிச்சாரு, அது பிரபாதா தலைக்கு மேல போயிடுச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா தட் இஸ் எக்ஸாக்ட்லி வேர் யூ காட் டு போல் டீம். நான் சென்னை வந்த போது நானும் ஆஷும் அந்த வைபவ் சூரியவன்ஷி பேசும்போது அதைத்தான் வந்து பர்டிகுலரா சொல்லிட்டு இருந்தோம். சம்டைம்ஸ் நீ நல்லா பிளான் ஏ அதான் வீக்னஸ் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணியும் அடி வாங்குவீங்க. அந்த மாதிரி அடி வாங்கும் போது நான் என்ன சொல்லுவேன், ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ல பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா ட்ரை அண்ட் எக்ஸிக்யூட் பிளான் ஏ பெட்டர்னுவேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவான், 2 பால் பார்ப்பான், இந்த மாதிரி ஒரு 4 அப்படியே மிஸ் இட் 4 போச்சுன்னா ஆரம்பிச்சிருவான் உடனே வைட் யார்கர் போடுறேன், அதுக்கப்புறம் மூஞ்சிக்கு போடுறேன், குத்துறேன் கிழிக்கிறான்னு. அவங்க எதுவுமே பண்ணாம அவர் அவுட் ஆற வரைக்கும் they have been absolutely phenomenal. GT's bowling has been a stand out. அதை இன்னொன்னு முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆஷும் சொல்லிட்டே தான் இருக்கார். ரஷீத் கானுக்கு விக்கெட்ல பவுன்ஸ் இல்ல, கொஞ்சம் ஸ்லோ பாட்டா வந்தா மரண அடி வாங்கிடுவாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் ஆஃப் த டே ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல they played சாய் கிஷோர் as a batsman. சாய் கிஷோர் can bat. He has done well in TNPL. He has done brilliantly for Tamil Nadu in all formats. All of a sudden ஒரு bowler பியூர் பேட்ஸ்மேன் ஆடுறாங்கன்னா that will give confidence to சாய் கிஷோர் also on his ability. நாளைக்கு தமிழ்நாடும் எப்படி பார்ப்பாங்க, ஐபிஎல் டீம்லயே ஒரு பேட்ஸ்மேனா ஆடுறாருன்னா நம்ம ஒரு நம்பர் 3 ஆட வைக்கிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் ஆஃப் த டே ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூனா பிளேயிங் சாய் கிஷோர் as a batsman. I was actually no, but I was actually going to ask that question. You included Sai Kishore today in the team. ஒரு பால் கூட போல் பண்ணலையப்பா, என்ன வாட் வாஸ் தட்? அது அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல. எனக்கு யாராவது சொல்ல முடியும் சத்திகா? சொல்லி தொண்டை தண்ணியை வத்து போய் நானே கருப்பாய், ட்ரெஸ் கருப்பாய், மூஞ்சி கருப்பான்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போட முடியாது, ஐசிசி நிறைய பேர் வேற கேட்கணும், அது என்ன சார் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஆசை. வேற வழியே இல்லாம சிரிச்சுனா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண, லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா போட முடியாது, திருப்பி அதே கேக்குறீங்க நீங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம கேட்டேன், மன்னிச்சிருங்க. போட முடியாதா, அதுக்காக அவர் கூப்பிட்டு வந்து சும்மா நிக்க வச்சு அனுப்பிச்சது வந்து கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அவரை நம்பர் 3ல அனுப்புவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் ரஷீத் கான் போட்டாரு, இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். நான் திருப்பி சொல்றேன், ரஷீத் கான் இஸ் a goat. Just see what he has achieved in T20 cricket. SRHக்கு அவர் ஆடும் போதெல்லாம் நட்டுக்குவாங்க. அவரோட 4 ஓவர் இருக்குன்னா இந்த 2 வருஷமா தான் அவர் அப்படி இருக்காரு. ஒரு கோட்டுங்கிறத எவனாலையும் எதுவுமே சொல்ல முடியாது. 18 ரன் அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது, டானவன் ஃபெரேரா இருக்காருங்கும் போது சாய் கிஷோர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? கடைசி ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்லோவா வெளியே போட்டிருப்பாரு. எங்கால என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, எங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஆளுங்க என்னோட எனக்கு தெரியாது, கால கலப்பினி ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறேன்னு சொல்லி மேல கொடையேறி இருக்கும், ஜெர்மனியின் செந்தேன் மழையே அப்படின்னு கேட்ச பிடிச்சிருப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன், கடைசி ஓவர் சாய் கிஷோர் போட்டிருந்தாருன்னா 12 ரன்னுக்கு மேல போயிருக்காது, ஓவர் த விக்கெட் வந்து போட்டிருப்பாரு. அப்படியே பாஸ் பண்ணி இஸ் ஆல்சோ காட் அ கேரம் பால். இட்ஸ் a திங்கிங் கிரிக்கெட்டர். ரஷீத் கான் 27 ரன் கொடுத்தாருன்றதுனால நான் சொல்ல, ஒவ்வொருத்தரையும் நான் பாக்குறேன், இத்தனை வருஷமா ஜிடிக்கு நிறைய ஆடுறாரு, நிறைய மேட்ச் இந்த மாதிரி அவர் போலிங் போடாம இருந்திருக்காரு. என்ன பாவம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆஷ் நீங்க தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு இருக்கு, என்ன இருக்கு, எல்லாத்தையும் நீ சொல்லிட்டா. அடுத்த மேட்ச் ஆடுவாரானே தெரியல, வெயிட் பண்ணி பாப்போம். ஆல்ரைட், பட் அகமதாபாத்ல அத நான் இப்பயே சொல்றேன், கண்டிப்பா வந்து அர்ஷத் கான் தான் வர போறாரு. சாய் கிஷோரோட சான்ஸே கிடையாது அகமதாபாத்ல. நல்லா அலையறதா தான் கொடுப்பாங்க. I don't see him playing that game. I feel sorry for him. Okay, as we are talking about the bowlers, another phenomenal spell today by Jason Holder. நல்லாவே தெரியுது ஜிடியோட சீசன் பிஃபோர் ஜேசன் அண்ட் ஆஃப்டர் ஜேசன் அப்படின்னே வந்து நம்ம பிரிக்கலாம். பிஃபோர் ஜேசன் 3 wins in 6 games, but after Jason Holder came in, it became 7 wins in 10 matches, and now
into the finals. He's been just that phenomenal ad for Gujarat Titans. A few words about that. I'll start off with Ashna. ஜேசன் ஹோல்டர் வந்து நல்ல ஒரு இஸ் கிவிங் யூ a bit of variety in that attack and experience. சரி, அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிலிப்ஸ் விளையாடும் போது என்ன ஆச்சுன்னா, பிலிப்ஸ் கிட்ட இருந்து நீ அந்த த்ரஸ்ட் எதிர்பார்க்க 20-30 ரன்ஸ். ஜேசன் ஹோல்டர் கிட்ட இருந்து அந்த ஸ்டெபிலிட்டி வித் பேட். அவனால 30 ரன்ஸ் அடிக்க முடியாது அந்த 9 பால்ஸ்ல. he'll give you 9 ball 15 or 20. அண்ட் உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா he'll come and stabilize பேட்ல. பால்ல 4 overs கேரண்டி. அந்த ஹார்ட் டெக் அடிப்பான், அவங்களோட கண்டிஷன்ஸ் சூட் ஆகுது. he was always a GT player. In fact, I feel he would have suited some of the other franchises also, but GT deserved to bear the fruit. இவ்வளோ எஃபர்ட் போட்டு அவன் ஆக்ஷன்ல எடுத்ததுக்கு அவனே காரணகர்த்தாவா ஆயிருக்கான் அவங்க ஃபைனல் வரைக்கும் போறதுக்கு. சோ ஹாப்பி. ஜேசன் ரொம்ப நல்ல மனுஷன் வேற. சோ பிளடி ஹாப்பி ஃபார். இந்த கடைசி 2 வருஷத்துல highest number of wickets taken in global leagues T20 is none other than Jason Holder. அதுல என்னன்னா, இந்த 2 வருஷம் முன்னாடி he was too negative. நிறைய ஸ்லோயர் பால் போடுவாரு, ஆஃப் கட்டர்ஸ், பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரி போடுவாரு, வைட் யார்க்கர் போடுவாரு, தப்பிக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு வெர்ஷன் ஜேசன் ஹோல்டர். இந்த கடைசி 2 வருஷமா கடிக்கணும்னு வர்றாரு. he is in the attack to pick up wickets. ஆலமரத்துல பாதி இருக்காரு, 10 அடியில இருந்து ரிலீஸ் வேற, எந்த போலருமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத பவுன்ஸ் வேற, டிஸ்கன்சர்டிங் பவுன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டிங் இட். இந்த தடவை பாருங்க எத்தனை ஒய்டி யார்க்கர் போட்டிருக்காருன்னு பாருங்க. ஆஷ் கமெண்ட்ரி பண்ணாரு, என்னோட அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை ஒய்டி யார்க்கரு, டிஃபென்சிவா எத்தனை ஸ்லோயர் டெலிவரி, வைடர் லைனு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ஒரே இதோட வராரு. எவ்ரி டைம் ஐ டேக் த பால் ஐ வாண்ட் டு மேக் எ கான்ட்ரிபியூஷன் பை பிக்கிங் அப் அ விக்கெட். தட்ஸ் a different version of ஜேசன் ஹோல்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவர் சிஎஸ்கேக்கு வரணும்னு. வர முடியாம போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட காம்பினேஷன் கல்ட் சேஞ்ச் ஆனதுக்கு காரணமே ஜேசன் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் தான். இட்ஸ் கோயிங் டு பி a real good battle in Ahmedabad scenic conditions. ஓகே, ஃபைனல்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிட்டு தான் நான் கிளம்புவோம். ஏன்னா ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ வந்து அது நாளைக்கு ஸ்பெஷல் எபிசோடா நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து ப்ரொடியூசர் எனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லுவேன், அதை நீ ஆனந்தமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அதற்கு முன்னாடி 2 இம்பார்ட்டன்டான நியூஸ் நமக்கு வந்து நியூஸ்ல ஒன்னு வந்து ஒரு செலிப்ரேஷன், இன்னொன்னு வந்து நியூஸ். ரிஷப் பண்ட் ஹாஸ் ஸ்டெப்ட் டவுன் ஆஸ் LSG's captain. Thoughts about it, Ashna? What is happening with the LSG team itself throughout in this entire season itself has been bad for them, and now that Rishabh has stepped down, your take on it? நான் நேத்து இதை பத்தி சொன்னேன். உன்னோட கம்பெனி வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நடத்துறேன்னா அதோட CEO CMO எப்படி எடுப்ப, ஆர் COO சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எப்படி எடுப்ப, இன்டர்வியூ எடுப்ப, எங்க வேலை பார்த்திருக்காங்க, ஒரு பெரிய கம்பெனினா எந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ பார்த்து எடுப்ப. உன்னோட டீமோட கேப்டன் தான் COO, உன்னோட டீமோட கோச் தான் CEO. அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம். இங்கேயே வந்து நிறைய பேர் சும்மா வந்து ஒரு சஞ்சீவ் கோயங்கா வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த மனுஷன் ரொம்ப பேஷனட், எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட் டு வின். அவர் வந்து ஃபுட்பால் டீம் ரன் பண்றாரு, which is a very successful football team by the way. Okay, that said, இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி I would again and again urge, ஒரு ஸ்போர்ட்டிங் கார்பரேட் கூட need not be any different. ஒரு லீடரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க CEO ஒரு CEO செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள் கேளுங்க. கேட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 3 to 5 years டைம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இன் திஸ் டிசிஷன் ஐ ஹோப் ரிஷப் கெட்ஸ் பெட்டர். அவன் இந்த டிசிஷனால அவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயா பேட்டிங் ஆனானா கிரேட். ஐ திங்க் அந்த ப்ரெஷர் அவனை கொஞ்சம் கில் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஐ திங்க் chosen to step down. Pidog, your thoughts on it? அவர் கிளியரா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாரு, ஓபன் பண்ணாரு. ரிஷப் பண்ட் ஓபன் த பேட்டிங். ஆஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு, டேய் நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கண்டினியூ ஓப்பனிங் த பேட்டிங். நம்பர் 3 போனாரு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் பேட்டிங் ஆடல, மத்தவங்க முன்னாடி இறக்கி விட்டாரு. அப்புறம் நம்பர் 5 வந்தாரு, நம்பர் 4 வந்தாரு. அதாவது ஒரு பிளேயரோட ஒரிஜினாலிட்டி நீ கேப்டன்சி பண்ணும் போது போகுது அப்படின்னா யூ cannot be the captain. The most important thing where the captains are successful is when they don't lose their originality when captaining the side. That burden is taking out your originality. You pick up circumspect. Akshar Patel mari ottar is because he's the captain is underusing himself as a bowler. You have to be a strong character. I want to remind one thing, Delhi Capitals and Punjab Kings playing in Mohali in 2019. Prithvi Shaw நல்ல pristine formல இருந்தாரு. வந்தார் ஆஷ் கிட்ட,
மச்சி நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஓவர்னார். நான் என்ன சொன்னேன், ஆஷா ஃபர்ஸ்ட் ஓவர் போடாத, 2வது ஓவர் போடு ஆஷா. ஒரு ஓவர் வந்துட்டு ஒரு 5 ரன் 6 ரன்ல தள்ளலாம். அடுத்த ஓவர் அடிக்க போவாங்க, 168 தான் அடிச்சிருக்கோம். நீ 2வது ஓவர் போடு. என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு என்கிட்ட, நான் முதல் ஓவர் விக்கெட் எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் he got பிரித்திவ் ஷா அவுட். நீ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. You are not losing your originality, you are not losing that confidence, you are not losing that aggression, you still play cricket which is not going to affect your performance, you can be the captain. நிறைய பேர் they don't qualify, it is good for Rishabh Pant. ஆஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இன்சிடென்ட். Okay, fair point. All right. All right, fair point. All right, before we wind up, CSK fans க்கு வந்து just ஒரு memory, I think they all have throughout Instagram எல்லாருமே அந்த மெமரியை வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. It's 3 years of IPL 2023 today. The memorable Jaddu finish, CSK ஓட 5th title. It was against GT. Yes, talking about it. இல்ல அதோட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா சஸ்திகா, அவன் அடிச்ச அந்த ஃபைனல் பவுண்டரி ஓகே, அவன் தூக்குனது ஓகே, ஃபேன்ஸ் 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஓகே. அது எப்படி ஸ்பெஷலா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இங்கிலாந்துல நாங்க அந்த WTC கேமுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபைனலுக்கு. we were there. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு நடந்து வந்திருந்தோம் ஒரு ஹைவேல, கேப் கிடைக்கல. ஹாட் ஸ்டார் வந்து நான் என்னோட போன்ல போட்டு இன்டர்நேஷனல் ரோமிங்ல பார்த்துனே நடந்து வரோம், நானு ஹரிலாம். நடந்து வரும்போது 2 balls 10 மோஹித் சர்மா நெய் பண்ணிருப்பான் யாருக்கு சார். அப்போ ஒரு பிரேக் எடுப்பாங்க. அப்போ ஒருத்தவனே பயங்கரமா போட்டிருக்கான், மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் தட் லாஸ்ட் ஃபிளிப் ஆன் த ஃபைன் லெக் ஃபார் பவுண்டரி, வெரி பேட் பால். ஓகே, தட் கேன் ஹேப்பன். அவன் வந்து அந்த பேட்ல அடிக்கணும்னு ட்ரை பண்ணான். இன்ஃபேக்ட் இட் வாஸ் நாட் அ பேட் ஓவர் பை மோஹித் அட் ஆல். அதுக்கு முந்தின பால் ஷாட் தட் ஹிட்ல எந்த போலரையும் அப்படி வெளுத்து போக வைக்கும். யார்கர் மிஸ்ட் பை 1%. கீழேந்து நோண்டி எடுத்த அந்த 6, ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி ஒரு ஃபைனல். அதான் இன்னைக்கு கூட அந்த வீடியோ பார்த்தேன், அப்படியே ஓடி போவான் ஜடேஜா அதை முடிச்சுட்டு இப்படி தூக்கி போட்டு. The high that you will get from such a performance, நான் அப்படியே அந்த நினைச்சு ஐயோ இப்படி நம்ம இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு செகண்ட் யோசிச்சேன். such a high. நான் அதை நிறைய லைஃப்ல different points, as cricketers we all feel it at different points of our careers. Incredibly special, and I think fans அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும். ஏன்னா 2 nights they spent for that final. So yes, great. yes, the previous day நிறைய மழைலாம் வந்து அடுத்த. In fact, GT was very happy. They were not and the lose பண்ணோன்னு இல்லாம they were actually happy. I still remember GT ஓட ஷாட்ஸ் எல்லாம் காட்றப்போ the team was like they were actually fine. உங்களுக்கு தான் தெரியுமே 5 வருஷத்துல ஃபைனல் போறீங்கன்னு, வருஷம் ஃபைனல் போறீங்க, உங்களுக்கு என்ன? இன்னொரு கேள்வி கேக்குறேன், அந்த காலத்து CSK தான், இந்த காலத்து GT, உங்களுக்கு என்ன? வருஷம் ஃபைனல் கேள்வி கேக்குறேன். இவ்வளவு டோர்னமெண்ட் நீங்க ஒரு சில IPL வந்து தோனி பாயோட இருந்திருக்கீங்க, வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவர் அப்ப காட்டினார் பாருங்க ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த IPL ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி எங்கேயுமே அவர் காட்டினதே கிடையாது. 2011 வேர்ல்டு கப்ல ஒரு 6 அவர் தான் அடிச்சு முடிக்கிறாரு. பேட் அப்படியே வச்சுட்டு அப்படியே பேட் அக்குள்ள வச்சுட்டு போனாரு. ஒரு பம்ப் ஃபிஸ்டிங் எதுவுமே பண்ணல. இப்பயும் அவர் பம்ப் ஃபிஸ்டிங் பண்ணல. ஜடேஜாவை கட்டி பிடிக்கும் போது பொல 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 தண்ணி வந்து அவர் கண்ணுல இருந்து கொட்டிச்சு. தட் ஐ ஹவ் நெவர் சீன். அவர்லாம் ஜெயிக்க பிறந்தவரியா, ஜெயிக்காதவன் அதை பண்ணா கூட ஓகே, அவர் அதை பண்றாருன்னா வாட் இட் மீன்ஸ் ஃபார் ஹிம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு CSK ஃபேன்னா அதைத்தான் ஒரு பெரிய இதா பண்ணுவேன். அதனாலதான் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அவர் போற அந்த கடைசி வருஷம் அவங்க ஜெயிச்சுட்டு போனோம். மற்ற வருஷம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. when he says that this is going to be my last year, I want them ending up winning a title, at least for that man who brought a legacy to that franchise. That is இன்னைக்கு ஃபார் வாட் எவர் ரீசன் GT ஜெயிச்சதுனால சஸ்திகாவில் ஷோ முடிவுக்கே கொண்டு வர முடியல. ஸோ சட்டத்தை என் கையில் எடுத்து நான் ஷோ முடிவு கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு பீடாக் CSK பெருமையா பேசினது தான். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். ஒன் ஃபைனல் திங் ஃபார் ஆல் பீப்புள் தட் ஆர் ஃபாலோயிங் அவர் சேனல். ஒரு ஃபேன் பிஹேவியர் எதிர்பார்த்து இந்த சேனலுக்கு வராதிங்க. ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பீடாகும் ஃபேன் கிடையாது, நானுமே ஃபேன் கிடையாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேட்ச் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் யுவர் எம்பத்தி அண்ட் யுவர் டிசையர் ஃபார் அ ஃப்ரான்ச்சைஸ். இட் வில் நெவர் ஹேப்பன். ஏன்னா நம்ம எல்லாரோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட். அப்படியே ஜஸ்ட் டேக் இட் இன் தி ஸ்ட்ரைட். ஏதாவது கற்றுக்க முடியும்னா கற்றுக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க.
அதை வரமுறை மீறி பண்ணாதீங்க. இட் டிட் ஹர்ட் மை கெஸ். நீங்க அவன் பேசினது இவ்வளவு ஹர்ட்டா நான் பார்த்தது கிடையாது. அப்படியே தப்புன்னு தோணிச்சா தப்பு தான். தப்பு பண்ணாத மனுஷன் எங்க இருக்கான்? தேங்க்யூ so much for joining us on this episode of Game of Thrones brought to you by Makasha.